வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விட்டமின் இ கேப்சூலில் இருக்க நன்மைகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பொதுவாகவே என்ன பார்க்குறோன்னா, விட்டமின் இ கேப்சூலில் இருக்க நன்மையை பார்க்குறோம். விட்டமின் இ கேப்சூல்லாம் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் தடுக்கிறதும், சருமத்தில் இருக்க பிம்பிள்ஸு அப்புறம் கொப்பளம் எதுவுமே வராது. மூஞ்சி கொஞ்சம் பொலிவுடன் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முடி வளர்கிறதுக்கும் விட்டமின் இ கேப்சூல் பயன்படுத்தலாம். அதை தவிர மற்றதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க செல்லெல்லாம் தூய்மைப்படுத்தி நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் ஆகுது. அதேதாங்க, முடி வளர்கிறதுக்கும் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் ஆகும். அதே சமயம் நரம்பு மண்டலம், நம்ம உடம்புல இருக்க நரம்பு மண்டலத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராமல் சேதப்படுத்தாமல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு விட்டமின் இ கேப்சூல் யூஸ் ஆகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க செல்லை தூய்மைப்படுத்தி அதை நல்லா செயல்படுத்துறதுக்கு விட்டமின் இ கேப்சூல் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு, இந்த விட்டமின் இ கேப்சூலை நம்ம எடுத்துக்கலாமா, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணும், உடம்புல எவ்வளோ சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் விட்டமின் இ கேப்சூலை அந்த ஆயிலை நீங்கள் டேரெக்டாக ஃபேஸ்லேயோ ஹேர்லேயோ அப்ளை பண்ணுறதன் மூலமாக முடியெல்லாம் வளரும். சருமத்தில் எந்த பிம்பிள்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு நோயும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, விட்டமின் இ கேப்சூலில் கொழுப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்க மெடிக்கல் எல்லாத்துலேயும் விட்டமின் இ கேப்சூல் கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் முட்டை, அப்புறம் என்ன சொல்கிறது, சிக்கன், அதெல்லாம் முட்டை, அப்புறம் தானியங்கள், அதெல்லாம் விட்டமின் இ கேப்சூல் கிடைக்கும். இதே சமயம் அதெல்லாம் அவ்வளோ சாப்பிட்றது மூலமாக இந்த ஒரே ஒரு மாத்திரையில் ஃபுல் விட்டமின் கேப்சூல் பயன்கள் இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, விட்டமின் இ கேப்சூலை ஆண் பெண் இருவரும் வெவ்வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே தாங்க, அதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆக்சிஜனேற்ற பண்புகள்லாம் இருக்கும். கொலஸ்ட்ராலை கம்மிப்படுத்தும். உடலில் இருக்க செல்லெல்லாம் தூய்மைப்படுத்தி செயல்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் விட்டமின் இ கேப்சூலை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உடலை வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே சமயம் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால முடி வளர்றது, அப்புறம் ஸ்கின்னில் இருக்க பிரச்சனை, அப்புறம் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கலாம். அந்த விட்டமின் இ கேப்சூல் எப்படின்னா, முட்டை, அதுக்கப்புறம் கீரை, அந்த மாதிரி, அப்புறம் சிக்கன், அதுலேருந்துலாம் நமக்கு விட்டமின் இ கேப்சூல், மீன், அதுலேருந்துலாம் கிடைக்கிதுல்ல. அதே சமயம் இந்த விட்டமின் இயில் கேப்சூல்லையும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோ திங்ஸ் எடுத்து சாப்பிட்றதுனால வரதும் விட்டமின் இ கேப்சூலை நீங்கள் டேரெக்டாக வாங்கி மெடிக்கலில் வாங்கி யூஸ் பண்ணுறதோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் எடுத்துக்கலாமா, உடலுக்கு கரெக்டாக இருக்குமா, விட்டமின் இ சாப்பிட்றதுனால உடலில் எந்த பிரச்சனையும் வராதா, எப்படி எடுத்துக்கணும், எந்தெந்த டைமில் எடுத்துக்கணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே தாங்க, இப்போ விட்டமின் இ கேப்சூலை ஒரு சில லிமிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ 1 அப்படின்னா 1 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே சமயம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால அதில் நிறையா பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய எடுத்துக்கும் போது மயக்கம், தலைவலி, கொமட்டுறது, வாமிட் வர மாதிரி இருக்கிறது, அப்புறம் ரத்த அழுத்தம் இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு நடக்கும். நிறையா நம்ம டேப்லெட் எடுத்துக்கிறதுனால. அதே சமயம் நம்ம கம்மியாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நிறைய எடுத்துக்கிறதுனால உயிருக்கு சேதம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு சரியாக இருக்குமா, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின் இயில் நிறையா சக்தி இருக்குது. அதே சமயம் பெரியவங்க, சின்னவங்க எல்லோரும் எடுத்துக்கும் போது, அப்புறம் இந்த கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் இந்த ஃபீட் பண்ணுற லேடிஸ் எல்லாருமே எடுத்துக்கும் போது எந்த அளவு லிமிட்டு நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கிறதுனால பாடிக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, அதை தெரிஞ்சு நீங்கள் விட்டமின் இ கேப்சூலை யூஸ் பண்ணணும். அதே சமயம் விட்டமின் இ கேப்சூலில் பார்த்திங்கன்னா முட்டை, அப்புறம் இந்த மாதிரி நிறையா விஷயம்லாம் ஒரு 7 வகையான பல வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமயம் நம்ம இதை சாப்பிட்றதுனால உடல் வலிமை பெறும். அப்புறம் உடம்புல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி தேக்கும். அப்புறம் உடலில் இருக்க கொழுப்பெல்லாம் நீக்கும். அது கொழுப்பு நீக்கிறதுன்றதுனால நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமயம் நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலமாக முடி வளரும். அப்புறம் மூஞ்சில் எந்த ஒரு பிம்பிள்ஸ், அப்புறம் ஏதாவது இந்த சைடு எஃபெக்ட்ஸ் தோல்லெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் இன்றது நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக விட்டமின் இ நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் இந்த டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க டாக்டரையோ நர்ஸையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு, நான் இவ்வளோ யூஸ் பண்ணலாமா, எவ்வளோ யூஸ் பண்ணால் உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறையா பக்க விளைவுகள்லாம் வரும். தலை சுற்றுறது, மயக்கம் வருது, அந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கும். நம்ம கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை கன்சல்ட் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுறது
உடலில் இருக்க பிரச்சனையெல்லாம் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் இ கேப்சூலை வந்து எப்படி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா வந்து அதுக்குள்ளே இருக்க ஆயில் எடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறோம்ல அதோட வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதே சமயம் வந்து ஆயில் நம்ம தலைக்கு தரைக்கிறோம்ல தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் எனிவேர் எந்த ஆயில் தேய்க்கிறீங்களோ அந்த ஆயிலில் வந்து அந்த விட்டமின் இ கேப்சூலை ஊற்றி கொஞ்ச நாள் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் நல்லா ஃபேஸ் வந்து கழுவிட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு மூஞ்சை நல்லா துடைச்சிட்டு அந்த விட்டமின் இ கேப்சூலில் இருக்க ஆயிலை வந்து கையில் ஊற்றி அதை வந்து எடுத்து நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து கவனமாக வச்சு தேய்ங்க. நீங்கள் ரொம்ப அந்த இடத்துல இது அப்ளை பண்ணிங்கன்னா வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு புண்ணும் அந்த மாதிரி ஏதாவது வந்துடும். அதனால் வந்து நீங்கள் பார்த்து வந்து இது யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்புறம் ஏதாவது ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறோம்ல அதுலேயும் கலந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் மாஸ்கில் கூட இந்த ஆயிலை விட்டு அதுக்கப்புறம் வேறு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் முடிக்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் அப்புறம் எனிவேர் நம்ம எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் வந்து காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து இந்த விட்டமின் இ வந்து அந்த ஆயில் வந்து விட்டு அந்த முடி வந்து உச்சந்தலையிலேருந்து நல்லா அந்த முடி வளரும்ல அந்த இடத்துல மண்டையிலலாம் நல்லா வந்து தேய்ச்சதுக்கப்புறம் மசாஜ் கொடுத்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நல்லா முடி வளரும். 30 டேஸ்க்குள்ளே முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமயம் விட்டமின் இயை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த ஆயிலை வந்து தலையில் தேய்க்கிறது அப்புறம் வந்து உடலில் இருக்க ஏதாவது பிரச்சனை அப்புறம் நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் தணிக்கும், உடலில் வந்து ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இந்த விட்டமின் இ சாப்பிட்றதுனால வந்து மூளையில் இருக்க பிரச்சனை அப்புறம் முடக்குவாதம் அந்த மாதிரி இருக்கிறத முடி உதிர்றது ரொம்ப நாளாக எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து மண்டையில் முடியே இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்து அங்கங்கே சொட்டை இருக்குது முடி வளரல அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கெல்லாம் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணால் வந்து முடி வளரும். கண்ணு பிரச்சனை கண்ணு தெரியல பார்வை வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கண்ணு வலிக்குது கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கெல்லாம் வந்து விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீரிழிவு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்க பிரச்சனையெல்லாம் தணிக்கும். கண்ணு தெரியாதவங்க மங்களாக தெரியுது எனக்கு அப்புறம் வந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கெலாம் வந்து விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கோங்க. விட்டமின் இ சாப்பிட்றதுனால வந்து உடலில் இருக்க பிரச்சனை அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கப்புறம் வந்து புற்றுநோய் வராமையும் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ணில் இருக்க பிரச்சனையெல்லாம் குணப்படுத்திடும் நம்ம விட்டமின் இ கேப்சூலை சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. இருதயத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக முடி வளரல தலைநரையில் வந்து அங்கங்கே சொட்டை இருக்குது முடி வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களாம் வந்து விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறதுனால வந்து முடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் இ கேப்சூல் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம அதிகபட்சமாக எடுத்துக்கூடாதுங்க. நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறதுனால வந்து நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. நம்ம டாக்டர்கிட்டையோ யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்கிறதுனால வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. தலை சுற்றுறது வாந்தி வருது அப்புறம் பேதி அந்த மாதிரி இந்த ரத்த அழுத்தம் அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. நீங்கள் பார்த்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இ கேப்சூலில் என்னென்ன இருக்குன்னா அவகேடோ அப்புறம் மீன் கடல் உணவு அப்புறம் வந்து பழுப்படுத்தப்பட்ட இறைச்சி அப்புறம் முட்டை இதெல்லாம் அப்புறம் பாதாம் வேர்க்கடலை நார்க்கடலை அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சூரியகாந்தியோட விதை இதெல்லாம் வச்சு தான் வந்து விட்டமின் இ கேப்சூலை வந்து பயன்படுத்துகிறாங்க. கோதுமை மாவு எண்ணெய் மீன் எண்ணெய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாவர எண்ணெய் இதெல்லாம் வச்சு தான் வந்து விட்டமின் இ கேப்சூலை வந்து தயாரிக்கிறாங்க. தயாரித்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து விட்டமின் இ கிடைக்கிது. அந்த விட்டமின் இயை வந்து நம்ம சரியாக வந்து உடம்புல எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடலில் வந்து ஜங்க் ஃபுட்ஸு தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிட்றது அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுனால தான் வந்து நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்திலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத நோயெல்லாம் நம்ம உடம்புல அட்டாக் ஆயிடுது. மூஞ்சில் வந்து நிறையா வந்து நம்ம தேவையில்லாத க்ரீமு அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால தான் மூஞ்சி வந்து பாதிக்கப்படுது. மூஞ்சில் அங்கங்கே கொப்பளம் வருது. அதெல்லாம் வந்து மெயின் காரணம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையை வந்து அதை தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூல காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்புல இருக்க பிரச்சனை ஹார்ட்டில் பிரச்சனை ரொம்ப நாளாக எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க அப்புறம் பார்வை குறைவாக இருக்கிறவங்க அவங்களாம் வந்து விட்டமின் இ கேப்சூலை வந்து சரியாக பயன்படுத்தணும். அதே மாதிரி சத்தான உணவை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனாலே நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையெல்லாம் வராது. நம்ம வந்து இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்டதே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதும் அப்புறம் அங்கே போய் இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா இதை ட்ரை பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லை. நம்ம வந்து இளமையாக தெரியணும் மூஞ்சில் வந்து எந்த பருக்களும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து சருமம் வந்து பொலிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா மூஞ்சுக்கு வந்து இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும். நம்ம ஆயிலாகவும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் க்ரீமு அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் அதுலேயும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே வந்து நீண்ட நாள் வந்து முடிக்காக நம்ம வந்து முடி வளரல, நம்ம இதையும் அப்ளை பண்ணுறதுனால வந்து நம்ம உடம்புல சத்து இல்லாததுனால தான் வந்து முடி வளரல. அதே சமயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்புல சத்தான பொருளும் எடுத்துக்கணும். அதே சமயம் தலைக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தானதெல்லாம் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.